ரெண்டு டீமுமே 5 கப் அடிச்சிட்டாங்க. ஆனா மும்பை ஒரு 5 வருஷம், சென்னை ஒரு 2 வருஷம், 2 3 வருஷம் கப் அடிக்காம தலைமறைவா ஒரு ஓஜியா அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யறாங்களா, இல்ல எக்ஸ்போஸ் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது இந்த வீடியோல பார்ப்போம். ஏன் கப் அடிக்கல, மும்பைக்கு வெள்ளாலும் சென்னைக்கு வெள்ளாலும் ஆகுது, என்ன பிரச்சனை அவங்க டீம்ல, இந்த ஆப்ஷன்ல நல்லா பண்ணிருக்காங்களா, இந்த வருஷம் கப் அடிக்க முடியுமா, எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்ப்போம். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம உங்களுக்கும் போடுவோம். 18 வருஷம் ஜேர்னிய ஒரு வீடியோவா போடுறேன், அதையும் பாருங்க. அதனால நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்கல்ல, இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்தா கப் அடிக்கிறீங்கன்னு, இன்னொன்னு சொல்றேன். ஸ்மாட் ஃபைனல் யார் யாரெல்லாம் ஆடி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்களோ அந்த வருஷம் அந்த ஐபிஎல் டீம் கப் அடிச்சிருக்குது. அப்ப இந்த வருஷம் சன்ரைசர்ஸ் கப் அடிக்குமா? இல்ல, நான் இது ஸ்டாட்னா இது ஸ்டாட் கிடையாது. நான் கூட பார்த்தேன். ஸ்டாட்னா நீ இது வந்து ஸ்டாட், நான் சொல்றது ஒரு இதுதானே, என்ன அதை சொல்லுவாங்க கிரிக்கெட் டைம்ஸ்ல கிடையாது, இது ஒரு கான்ஸ்பிரசி தான். கான்ஸ்பிரசி கூட கிடையாது, அது எதுவும் ஒண்ணு சொல்லுவாங்க, நல்ல வார்த்தையை ஒண்ணு சொல்லுவாங்க. கைரன் பொல்லாடு மாதிரி ஒரு மேட்ச் வின்னர்லாம் ஐபிஎல் ஹிஸ்டரியில எந்த டீமுக்கும் அப்படியாமட்ட பிளேயர் யாருக்குமே கிடைக்குது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் எனக்கு தெரியும், ஒரு மேட்ச் சாமி ஜெயிக்கவே முடியாது, 4 ஓவருக்கு 70 ரன் நம்ம அடிக்கணும். அந்த மாதிரி வேற யாராலையும் அவ்வளவு ரன்ல அடிக்க முடியாது, அடிச்சுட்டாரு. அது மாதிரி மேட்ச் எனக்கு தெரியும் பொல்லாடு எத்தனை மேட்ச் ஜெயிக்க வச்சாரு. ஐபிஎல்ன்ற அந்த பிக் டோர்னமெண்ட் ஒரு எமோஷன் அப்படின்ற பேரு சொல்லிட்டு இருக்கும்போது அதுல ஒரு கப்பு வாங்கவே 18 வருஷமாச்சு ஆர்சிபிக்கு. ஆனா இந்த ரெண்டு டீமு 5 கப்பு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தலைமறைவான கதை தான் பார்க்க போறோம். மும்பை 5 வருஷம், சென்னை 2 வருஷம், பங்காளிகள் என்று அழைக்கப்படும் மும்பை அண்டு சென்னை 5 கப்பு அடிச்சாச்சு. 18 வருஷம் ஆச்சுங்கிறான், குருசாமிங்கிறான், எனக்கு என்னன்னே தெரியல. ஆர்சிபி ஃபேன்ஸ்ல இருக்கீங்களா இல்லையா? என்ன அடி வாங்க இல்ல, எப்பயும் சிஎஸ்கேன்னு பேர் எழுதி அடி வாங்குவான். இந்த வாட்டி என்ன ஆர்சிபி வாண்டடா வாங்க அப்படின்னு எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறான். கமாண்டரா நந்தா, இன்னும் இது கூட இல்ல, இன்னும் இல்ல அது கூட இல்ல, இன்னும் ப்ரிவியூ கூட ஸ்டார்ட் பண்ணல. டீம் எப்படி இருக்குன்னு தான் பாக்கமே அடி நாயடி வாங்கிட்டு பேயடி. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுலாம் வன்மாலாம் கிடையாது, நல்லா விளையாண்டு ஜெயிச்சிட்டீங்க அவ்வளவுதான் சொல்றேன். இதுவே கூட வன்மத்தோட சொல்றேன். வேற டே நந்தா வேணும் உனக்கிட்ட. அதனால அதான் ரெண்டு டீமுமே 5 கப் அடிச்சிட்டாங்க. ஆனா மும்பை ஒரு 5 வருஷம், சென்னை ஒரு 2 வருஷம், 2 3 வருஷம் கப் அடிக்காம தலைமறைவா ஒரு ஓஜியா அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யறாங்களா, இல்ல எக்ஸ்போஸ் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது இந்த வீடியோல பார்ப்போம். ஏன் கப் அடிக்கல, மும்பைக்கு வெள்ளாலும் சென்னைக்கு வெள்ளாலும் ஆகுது, என்ன பிரச்சனை அவங்க டீம்ல, இந்த ஆப்ஷன்ல நல்லா பண்ணிருக்காங்களா, இந்த வருஷம் கப் அடிக்க முடியுமா, எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்ப்போம். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம உங்களுக்கும் போடுவோம். 18 வருஷம் ஜேர்னிய ஒரு வீடியோவா போடுறேன், அதையும் பாருங்க. அதனால 18 வருஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ போடுங்க. 18 வருஷம் சும்மா கிடையாது, ஃபைனல் எல்லாம் வந்து தோத்துருக்காங்க, அதெல்லாம் போடணும். அதனால வேற இதெல்லாம் எடிட் பண்ற அமைதியா போட்டு அடிப்பாங்க. எனக்கு கொடுத்தடி பண்ணுவேன். அதனால இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ஜெனரல் ஸ்பீச் தான், நம்ம வீடியோக்குள்ள டிலேட் பண்ணா போயிடுவோம். மெம்பர் பட்டன் இருக்கும், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜெயிக்கணும்னா மெம்பர் ஜாயின் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருங்க. இந்த வருஷம் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிரும். அதனால மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. 5 வருஷம் டைட்டில் நாம மும்பை கூட சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கடைசியா தோத்துட்டே இருப்பானுங்க, கடைசியா வந்து ஜெயிச்சிருவானுங்க. ஒரு 3 வருஷம் 20, 21 மட்டும்தான் ப்ராமினென்ட்டா டாமினேட் பண்ணி ஜெயிச்சது. ஆனா சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷமே ஃபைனல், ஐபிஎல் ஆரம்பிச்சதுலயே ஃபைனல். நீங்க அதுக்கப்புறமே 5 டைட்டில் அடிச்சுட்டு கடைசியா 2023 2 பாலுக்கு ஜடேஜா அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. அவரெல்லாம் விட்டுட்டீங்க. சரி, இதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க என்ன அடிப்பீங்க. சரி விடுங்க. இருந்தாலும் என்ன நினைக்கிற, இல்ல நான் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 3 வருஷமா கப் அடிக்கல. இல்ல எம்ஐ டீம் 5 வருஷமா கப் அடிக்கல. நான் ஃபர்ஸ்ட் எம்ஐல இருந்து ஆரம்பிச்சிடுறேன். எம்ஐல வந்துட்டு என்ன பிரச்சனைனா ஒரே ஒரு பிரச்சனை தான், இங்க தலைவன் யாரு,
அப்படின்னு ஒரு 5 கேப்டன் உள்ள இருக்கத பெரிய உடனே தலைவலி. வந்துருவீங்களே எடுத்துக்கிட்டு. காரணம் சொல்லு, இல்ல நீயே காரணம் சொல்லு. நான் சொல்ல, நீ மும்பை ஃபேன், நீயே காரணம் சொல்லு. ஏன் 5 வருஷம் கப் அடிக்கல சொல்லுங்க நந்தன். மும்பை ஃபேன் ஏன் காரணம்னா, ம். நான் வரிசையாவே சொல்லுவேன். சொல்லு. ஃபர்ஸ்ட் அந்த கப் அடிச்சுட்டு 2021 2021 2 வருஷம் தொடர்ந்து கப் அடிப்பாங்க. இந்த ஈவன் இயர்ஸ்ல தான் கப் அடிப்பாங்க. இந்த ஆட் இயர்ஸ்ல அந்த மாதிரி அந்த இதை உடைச்சு அந்த வருஷம் எக்ஸ்ட்ரா ஒரு பாரு, கப் அடிச்சாங்க. இது 2வது வருஷம் உடைக்கிறது கண்டினியூவா. உடைக்காதெல்லாம் நான் கேட்கல. ஏன் கப் அடிக்கலதான் வீடியோ. சும்மா இதை பேசி எம்ஐ ஃபேன்ஸ் இதெல்லாம் பாத்துக்கோங்க. என்னென்னமோ பேசுறான், வன்மத்துல பேசுறான். வன்மத்துல சரி, பேசுறீங்க. ஓகே. ஒரு ஹோல்சமான வீடியோல வந்து நான் கப் அடிச்சேன்னு இங்க யாரும் பெருமை பேச வரல. ஏன் அடிக்கல அதுதான் கேள்வி. அதை மட்டும் பேசு. அதுதான் சொல்றேன். இப்ப ஏன் அடிக்கலன்னா, அதுக்கப்புறம் சீசன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்தது. ஆப்ஷன்ல பேட்டிங் அதேதான், எப்பயுமே பேட்டிங் ப்ராமினென்ட்டா எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பவுலிங் இல்ல. இந்த ஆர்ச்சரை ஒரு சீசன் 2 சீசன் எடுத்து ஆர்ச்சர் 2 சீசன் ஸ்கேம் பண்ணாரு. ஒரு நிமிஷம் இரு. பொல்லாட வந்து ஒரு சீசன் ஆடலன்னு சொல்லிட்டு ஏய் தினேஷ், பொல்லாட் அவன் டீம்ல பவுலிங் இல்லங்கிறான். பும்ரா மாதிரி ஒரு பவுலர் வச்சுக்கிட்டு 4 ஓவர் கிடையாது. அதான் சொல்றேன். ஆ. பும்ராவுமே இந்த 4 சீசன் பாத்தீங்கன்னா ஒரு சீசன் ஃபுல்லா விளையாடல. ஒரு சீசன்ல முன்னாடி 4-5 மேட்ச் மிஸ் பண்ணாரு. நான் இன்னொன்னு சொல்றேன், நீ எந்த டீமா இருக்கட்டும், இப்ப விளையாடுற டீமா இருக்கட்டும், ஒரு பிளேயரை நம்பி, இப்ப நான் ஹெசில் விட்டுக்கே சொல்றேன், இப்ப ஆர்சிபி ரெஃபரன்ஸாவே வருது, வேண்டாம். சரி, நேதன் எலிஸுக்கு சொல்றேன். இப்ப நேதன் எலிஸ் நம்பி ஒரு ப்ராமினன்ட் பவுலரா நம்பி ஒரு டீம் போகுது. திடீர்னு ஒரு இன்ஜுரியோ இல்ல அவரே வரலன்னு வையே, இப்ப அந்த டீமோட பிளானிங்ல இது மிகப்பெரிய அடி. உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. இந்த பிளேயர் தான் பாட போறோம். மும்பை மாதிரி ஒரு டீமுக்கு அப்படி ஒரு அடி கிடையாது. ஏன்னா உள்ளே 7-8 ஸ்டார் பிளேயர் இல்ல, நீ இப்படி சொல்லவே கூடாது. நாங்க வந்து ஒரு வருஷம்லாம் பிளே ஆஃப் சொன்னோம். 4 வருஷத்துல 2 வருஷம் பிளே ஆஃப் சொன்னோம். 2 வருஷம் தான் வெளியே போயிட்டோம். அது இல்லாம அந்த வருஷம் பிளே ஆஃப் வந்த 2 வருஷமே, ஒரு வருஷம் ஆகாஷ் மதுவால், டேனியல் சாம்ஸ், இந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் வச்சுதான் பிளே ஆஃப் வந்தோம். பவுலிங் இல்லாம தான் வந்தோம். அந்த சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சர் வெளியே. அதுதான் சொல்றேன். அப்படி இருந்தே நீங்க கப் அடிச்சிருக்கீங்க. பும்ரா மட்டும் தான் எங்களுக்கு தோல்விக்கு காரணம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். உண்மை என்ன உடைச்சு அப்படி சொல்லல. நீங்க ஏன் இப்படி மூடி மறைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நான் பிராமினன்ட்டா நான் காரணம் சொல்றேன். கரெக்டான காரணம் சொல்றேன். கடைசியா மும்பை இந்தியன்ஸ் 21 அடிச்சாங்க. 22 வந்து பொல்லாட் வந்து அந்த 22 தானே வந்து பொல்லாட் வந்து இந்த சடேஜாவை புடிச்சு அடிப்பாரு. அந்த பயங்கரமான ஒரு ஐகானிக் சேஸ் ஒன்று நடக்கும் டெல்லி. லுங்கி கிடி போட்டு அடிச்சு பொழப்பாங்க. லுங்கி கிடி ஜடேஜா. அந்த சீசன் வந்து பொல்லாடு ஒரு ஃபார்ம் அவுட் ஆகிற மாதிரி ஆவாரு. ஓகே, அடுத்த வருஷம் ரீட்டைன் பண்ணிடுவாங்க. 6 கோடி பக்கமா ரீட்டைன் பண்ணி, இல்ல ரீட்டைன் பண்ண மாட்டாங்க, வெளி விடுற மாதிரி பேச்சு. அதாவது பொல்லாடு வந்து நான் மும்பை இந்தியன்ஸ்ல மட்டும்தான் ஆடுவேன், வேற எந்த டீமுக்கும் ஆட மாட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா 5 பேருக்கு தான் தக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு ரூல்ஸ். மிஞ்சி போனா ஒரு ஃபாரின் பிளேயர் அப்படின்ட்டாங்க. இவங்க 5 பேர்னா யார் யார் தக்க வைப்பாங்க நீங்களே கரெக்டா சொல்லணும். ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா, பேர் தக்க வச்சுட்டாங்க. அந்த டைம்னு பார்த்தா அந்த குஜராத் டீம், லக்னோ டீம் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 22 23 அந்த சம்திங்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்ப வந்து பொல்லாடு மாதிரி ஒரு பிளேயர் போயிட்டாரு. இவங்களோட டாப் பிளேயர்ஸான ஹர்திக் பாண்டியா, குர்னால் பாண்டியா வந்து ஸ்பிளிட் ஆகி லக்னோவுக்கும் ஒருத்தர் குஜராத்துக்கும் போயிட்டாரு. டாப் ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேருமே. அந்த இடத்தையும் ரிட்டையர் ஆன பொல்லாடோட இடத்தையும் இவங்கனால மும்பை இந்தியன்ஸால ஃபுல் பண்ணவே முடியல. அந்த கேப்பு தான் 4 வருஷமா வந்து மும்பை இந்தியன்ஸை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கிற கேப்பு. ஹர்திக் பாண்டியா, குர்னால் பாண்டியா, கைரன் பொல்லாடு மாதிரி ஒரு மேட்ச் வின்னர்லாம் ஐபிஎல் ஹிஸ்டரியில எந்த டீமுக்கும் அப்படியாமட்ட பிளேயர் யாருக்குமே கிடைக்குது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பேன் எனக்கு தெரியும், ஒரு மேட்ச் சாமி ஜெயிக்கவே முடியாது. 4 ஓவருக்கு 70 ரன் நம்ம அடிக்கணும். அந்த மாதிரி வேற யாராலையும் அவ்வளவு ரன்ல அடிக்க முடியாது, அடிச்சுட்டாரு. அது மாதிரி மேட்ச் எனக்கு தெரியும் பொல்லாடு எத்தனை மேட்ச் ஜெயிக்க வச்சாரு. அதே மாதிரி லசித் மலிங்கன்னு ஒரு லெஜண்ட் 2019 பக்கமா போயிட்டாரு. அவரு பொல்லாடு, ஹர்திக் பாண்டியா, குர்னால் பாண்டியா, இவங்க 4 பேர்த்தையும் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இல்லாதனாலதான் வந்து இப்போ ஹர்திக் பாண்டியா ரிட்டர்ன் டீமுக்குள்ள போயிட்டாரு. அவரு உள்ள போனதுக்கு அப்புறம் ஈகோ இஷ்யூஸ் வந்துருச்சு டீம்ல. அது நம்ம இஷ்யூ நிறைய இருக்கு, நம்மளுக்கே தெரியும். ஒரு ஐ ப்ரொஃபைல் அனலிஸ்டுமே இது வெளியும் சொல்லி இருக்கிறாரு. அப்படிங்கும் போது இந்த டீம்ல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் மும்பை இந்தியன்ஸ் வந்து சறுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷம் அந்த கேப்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. அது கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அதுதான் நான் சொல்ல, அந்த டிரான்சாக்ஷன் பேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா டீமுக்குமே வரும்.
அதுதான் வந்திருக்கு. அதனாலதான் கப் அடிக்க முடியல. ஏன்னா இப்போ அந்த ப்ராமினென்ட்டா பினிஷர் யாரு அந்த டீம்ல பினிஷிங்க்கு தான் பேர் போனது. ஏன்னா அந்த நல்லா விளையாண்ட சீசனுமே பார்த்தா ரோஹித் சர்மா பெருசா ஒரு 4-5 மேட்ச் தான் அடிப்பாரு. அது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகாக் ஆகட்டும், அவர் ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிப்பாரு. அது கீழே வந்துதான் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியாவும் பொல்லாடு இவங்க எல்லாம் பினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. குருணால் பாண்டியால ஒரு மேட்ச் 74 என்னமாலும் அடிச்சு பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. இவங்க 3 பேருமே கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க என்ன ட்ரை பண்ணாங்க, இவரு டிம் டேவிட்ட ட்ரை பண்ணாங்க. அவருமே 2 சீசன்ல ஒரு சீசன் நல்லா விளையாண்டாரு, ஒரு சீசன் சுத்தமா படல. அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணி தான் அவங்களுக்கும் அந்த சீசன் இருந்தது. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமே டீம்ல இஷ்யூ, ரோஹித் சர்மாவை கேப்டன்சில இருந்து இறக்குனதா இருக்கட்டும், ஃபேன்ஸே ஒத்துக்கல. ஹர்திக் பாண்டியாவெல்லாம் பூ பண்ணிட்டு இருந்தாங்க, கிரௌடே பூ பண்ணாங்க கேவலமா. அதனால அந்த சீசன்ல இருந்துமே சரியான அடி. அந்த சீசன்லாம் 9th பிளேஸ்ல 10thலயே முடிச்சாங்க எம்ஐ. அதனால அந்த சீசனும் பயங்கர அடி. 10th பிளேஸ்ல முடிச்சாங்க. அந்த சீசன்லயுமே பயங்கர அடி. இப்போ இந்த சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அந்த 21-20 விளையாண்ட டீமோட அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பொல்லாடுக்கு ஒரு ரூதர் ஃபோர்டோ இல்ல ஒரு சாண்ட்னரோ அந்த மாதிரி இருக்கு, இல்ல ஒரு ஜுவில் ஜாக்ஸ், மேல ஓப்பனிங்ல ஒரு ரைட் லெஃப்ட் காம்போ, பவுலிங்க்கு பும்ரா, இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த வருஷம் ஒரு இருக்கும், ஒரு அஹேடா இருக்கும். எல்லா அனாலிஸ்ட் எல்லாருமே சொல்றவங்க மும்பை ஒரு பிளே ஆஃப் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. எந்த அளவுக்கு அந்த போகணும், இந்த டீம் வச்சுட்டு போகலைன்னா அது என்ன எப்படி சொல்றதுன்னே தெரியல. பாப்போம். இந்த கேப்டன்சி இஷ்யூமே இந்த வருஷமும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு 2 டிராஃபிய ஒரே வருஷத்துல ஜெயிச்சுட்டு வந்தவர் ரோஹித் சர்மா, அவரை சேக் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சூரியகுமார் இப்ப ஃப்ரெஷ்ஷா ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு வேர்ல்டு கப், அவரையுமே உட்கார வச்சாச்சு. அதுக்கு கீழே உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா கொடுக்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப திலக் நல்லா ஆடிட்டு இருக்காரு, கேப்டன்சியுமே பண்ணிருக்காரு. இந்தியா ஏக்கோ எமர்ஜிங் கப்புக்கோ இதுக்கோ பண்ணாரு. அதனால அந்த மாதிரி அவருமே இருக்காரு. உங்களுக்கு சாண்ட்னர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கேப்டன்சி பஞ்சாயத்துமே இருக்கு. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த சீசன் ஜெயிக்க போறாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 8 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாங்கனாலே அது பிளேயர்ஸ் போயிட்டு ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. அதனால பாப்போம். 21ல ராகுல் சகாரு, குருணால் பாண்டியா ஸ்பின்னரு, பவுலிங்கும் பும்ரா, போல்ட், இன்னொருத்தர் பேட்டர்சன் ஒருத்தர் ஆடுவாரு. பேட்டர்சன் பேட்ரிக்சன் சூப்பரா போடுவாரு. அது மாதிரி பவுல் மெக்லாகன் இருப்பாரு. அது மாதிரி டீமே வந்து பயங்கர லிமிட்டடா இருக்கும். அப்புறம் ஆர்ச்சரு ஒரு வருஷம் வரமாட்டாருன்னு முன்னாடி ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு இன்சூரினால. கம்மி பிரைஸ்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எடுத்தாங்க. டிம் டேவிட், அதுக்கப்புறம் அந்த குருணால் பாண்டியாவும் போயிட்டாரு, ராகுல் சகர் வந்து பஞ்சாப் போயிட்டாரு. ஸ்பின்னர் கிடையாது டீம்ல. அதனால பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு 4 வருஷமா கஷ்டப்பட்டு இப்போ ஒரு டீம் செட் பண்ணிட்டாங்க. அந்த 21-20 டீம் மாதிரியே பாக்கலாம். இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். கப் அடிப்பாங்களான்னு தெரியாது. சிஎஸ்கே டீம் இப்ப வருவோம். சொல்லுங்க. அவரு நம்ம தலைவர் கொஞ்ச நேரம் சிஎஸ்கே டீம் எப்பயுமே இல்ல ஒண்ணு சொல்லிடுறேன். சிஎஸ்கே எப்பயுமே ஒரு வருஷம் 20 சொதப்பனா 21 கப்பு, 22 சொதப்பனா 23 கப்பு. அப்படி இருந்த டீம் 23ல சொதப்பினாங்கப்பா. ஒரு 6வது இடமா 7வது இடமா பிடிச்சாங்க. 25ல பவுன்ஸ் பேக் பண்ணி பெரிய அளவு வந்துச்சு. பவுன்ஸ் பேக் பண்ணி கப் அடிப்பாங்கன்னு பார்த்தா சிஎஸ்கேவோட வாழ்க்கை வரலாற்றுலயே கடைசி இடம் உட்டன் ஸ்பூன் பிடிச்சதே கிடையாது. பிடிச்சிட்டாங்க. அதுல இருந்து நான் சொன்னேன்னா என்ன செருப்புல அடிக்கிறாங்க. காலையில இருந்து பயங்கரமா அடி வாங்கிட்டேன். உங்க வாயில இருந்தே சொல்லுங்க, பவுன்ஸ் பேக் பண்ணுவீங்களா? இல்ல தம்பி இந்த வருஷம் வேலைக்கு ஆகாது. ஒரே நிமிஷம் பிரபு ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு ருசிகரமான தகவல். இப்போ நம்ம பொல்லாடு பத்தி பார்த்தோம், சிஎஸ்கே கப்பு பத்தி பேசியிருக்கோம். இவங்க 2 பேருமே பொல்லாடு சென்னைக்கும் தோனி வந்து மும்பைக்கும் ஆடி இருக்கலாம். இந்த டைம் டிராவலர் மூவ் த சேர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொல்லாடு வந்து சென்னைக்கு ஆட வேண்டியது. ஏன்னா 2008லயோ அந்த மாதிரி ஆக்ஷன்ல வந்து ஹையஸ்ட் பிட், செகண்ட் பிட் சென்னை பொல்லாடுக்கு. அதே மாதிரி தோனிக்கு செகண்ட் ஹையஸ்ட் பிட் 2007ல மும்பை. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா 2 பேரும் வேற வேற டீமுக்கு கூட ஆட வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த இதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா தோனி நீ சொல்றது இந்த ஆக்ஷன் டேபிள்லயே ஒரு பிளேயர் எல்லா டீமுக்கும் பிட் பட்ட ஒரே பிளேயர் தோனி தான் இன்னைக்கு வரைக்குமே. அல்ல விபி சந்திரசேகர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த டைம்ல விபி சந்திரசேகர் டீம்ல இருந்தாரு. லேட் விபி சந்திர அவர் இறந்துட்டாரு. அவரு வந்து சொல்லிட்டாரு சூப்பர் ஸ்டார் அவங்க எவன வேணாலும் எடுத்துட்டு போட்டான். அவன் வந்து லட்சுமணன் வைக்கிட்டோம், சேவாக் வைக்கிட்டோம், சேன் வார்னே கூப்பிட்டு வரட்டு, யார் வேணாலும் கூப்பிட்டு வரட்டு, சச்சின் டெண்டுல்கர் வச்சுக்கிட்டோம். நான் டோனி தான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு சீனிவாசன் சொல்லிட்டாராம். சீனிவாசன் சொல்லிட்டாங்க
நீ என் பட்ஜெட்ல இருக்கிற மொத்த பட்ஜெட் கூட டோனிக்கு யூஸ் பண்ணிக்க, நீ எடுத்துக்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் டோனி எடுத்தாங்க. நீங்க செகண்ட் பிட்டுங்கிறது இன்னும் ஒத்துக்க முடியாது 10 பிட்டு போட்டிருந்தாலுமே டோனி சிஎஸ்கேக்கு தான், அது வந்தாரு. வேற வழியே ஏன்னா எல்லா கிடையாது. டீமுக்கும் ஸ்டார் பிளேயர் இருந்தாங்க, நம்ம டீம் ஸ்டார் பிளேயர் இல்ல, யாரோ ஒருத்தர் எடுத்தாகணும் அப்படிங்கிற பக்கத்துல அவன் ஐகான் பிளேயர் கிடையாது அந்த டைம்ல. இப்போதைக்கு இருக்குது தோனி மட்டும்தான் இருக்கான். அதெல்லாம் அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும். அவர் இன்டர்வியூ கேட்டாவே பயங்கரமா இருக்கும். அதனால சொல்றேன் சரி, ஓகே, சொல்லுங்க. மிட்டன் ஸ்பூன்ல முடிச்சீங்க. இந்த வருஷம் என்ன இல்ல பண்ண போறீங்க? அது நான் சொன்ன செருப்புல அடிக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க. தம்பி இந்த வருஷம் வேலைக்கு ஆகாது, அடுத்த வருஷம் பாத்துக்கலாங்கிறீங்களா, இல்ல இந்த வருஷமும் வேலைக்கு ஆகுங்கிறீங்களா? எனக்கு சிஎஸ்கே எப்பயுமே ஒரு மேஜிக் தான். நம்ம பார்த்தோன்னா மொக்க பவுலர்லாம் வச்சு கப் அடிப்பாங்க. எனக்கு அது தோனி இருக்க வரைக்கும் அந்த மேஜிக் நடந்தது. தோனி விட்டு போனதுக்கு அப்புறமேட்டு இருந்து இந்த மாதிரி தடுமாற்றங்கள் நீ அதை தான் ஒத்துக்கணும். தோனி இருக்க வரைக்குமே அந்த ஒரு வருஷம் பார்த்துட்டு இந்த டிரான்சிஷன் பீரியட் ஒவ்வொரு வருஷமுமே இருக்கும். இந்த வருஷம் இருக்கும், அடுத்த வருஷம் அப்படியே நீ சொல்றதான் ஒரு வருஷம் கப் அடிக்க மாட்டாங்க, திடீர்னு அடுத்த வருஷம் இந்த டீம் எப்படா கப் அடிச்சது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அவங்க மும்பையில் எப்படி சொன்னாங்களோ இங்கே எங்களுக்கு ஆல்ரவுண்டர் பஞ்சாயத்து, எல்பி மார்க்கல், டெவினியன் பிராவோ அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் பண்ணி இப்போ எங்களுக்கு கிடையாது. பிராவோ பார்த்தீங்கன்னா 4 ஓவர் சாலிடாக போட்டு கொடுப்பாரு. அந்த ஸ்லோயர் ஒன்று இப்போ கடைசியாக 2023 கூட அந்த ஸ்லோயர் ஒன்று வச்சே ஓட்டுனார் அந்த சீசன் ஃபுல்லாகவே. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஆடலை. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் சாம் கரன்லாம் நாங்கள் ட்ரை பண்ணோம், ஒன்றும் எங்களுக்கு இதாகலை. இப்போ அந்த ஒரு பிரச்சனை எங்களுக்கு இன்னுமே இருக்குது. ஒரு டெப்த்தில் ஒரு 8ஆவதுல வந்துட்டு எங்களுக்கு ஹிட்டரும் வேணும், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அந்த மாதிரி ஒரு இது போட்டு கொடுக்குற ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் வேணும். அது எங்களுக்கு இன்னுமே கிடைக்கல, இந்த சீசனுமே கிடைக்கல. ஜெம்மி வாட்டர் தான் எடுத்து வச்சிருக்கோம். மேபி அதான் சொல்கிறோம், ஒரு மேஜிக். பிராவோ ஒன்றும் அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் விளையாண்டு தான் அவர் சூப்பர் ஸ்டார் ஆனார். அதே மாதிரி எல்பி மார்க்கரும் அவங்க ஊரில் சொந்த இது சூப்பர் ஸ்டார் கிடையாது. இங்கே விளையாண்டு தான் அவர் இன்டர்நேஷ்னல் டீமில் எடுத்தாங்க. இப்போ ஓவர் டைம் இன்டர்நேஷ்னல் டீமில் இருக்காரு. அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு அவர் எடுக்கலாம், மேபி நல்லா விளையாண்டு பர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்பென்சர் ஜான்சன் பற்றி ஒரு நல்ல கதை எனக்கிட்ட இருக்கு. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எப்போல்லாம் எங்கள் டீமுக்கு வராங்களோ ஒரு ஃபாஸ்ட் பவுலராக அந்த வருஷம் எல்லாமே கப்படிச்சிருக்கு. எனக்கு என்னமோ நாதன் எழுதி சொல்ல மாட்டேன், லெஃப்ட் ஹேண்டர் ஃபாஸ்ட் பவுலர்னாவே எனக்கு ஒரு கதை இருக்குது. இவர் பவுலிஞ்சர் தெரியும், ஒரு சீசன் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார், அந்த சீசன் கப் அடிச்சது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசன் விளையாட அந்த சீசன் கப் அடிச்சது. அதுக்கப்புறம் நேனாஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு அவருமே இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்தார், அந்த சீசன் கப் அடிச்சு. இந்த வருஷம் ஸ்பென்சர் ஜான்சன் வந்திருக்காரு. எல்லாம் பார்த்தா நான் அப்படி சொல்கிறேன், அதனால் அடிச்சிருமான்னு என்கிட்ட கேட்காதீங்க, அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு என்னமோ தெரியல, இந்த சீசன் ஓரளவு பேட்டிங் மட்டும் வச்சு இவங்க வின் பண்ணி வந்துருவாங்களோன்னு தோணுது. பவுலிங் ஒரு மாதிரி போட்டு நீங்க முடிக்க முடியும்னு சொல்றேன். நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்கல்ல, இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்தா கப் அடிக்கிறீங்கன்னு. இன்னொன்னு சொல்றேன், ஸ்மாட் ஃபைனல் யாரெல்லாம் ஆடி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்களோ அந்த வருஷம் அந்த ஐபிஎல் டீம் கப் அடிச்சிருக்குது. அப்ப இந்த வருஷம் சன்ரைசர்ஸ் கப் அடிக்குமா? இல்ல, நான் இது ஸ்டாட்னா இது ஸ்டாட் கிடையாது. நான் கூட பார்த்தேன். ஸ்டாட்னா நீ இது வந்து ஸ்டாட், நான் சொல்றது ஒரு இதுதானே, என்ன அதை சொல்லுவாங்க கிரிக்கெட் டைம்ஸ்ல கிடையாது, இது ஒரு கான்ஸ்பிரசி தான். கான்ஸ்பிரசி கூட கிடையாது, அது எதுவும் ஒன்று சொல்லுவாங்க, நல்ல வார்த்தையை ஒன்று சொல்லுவாங்க. இப்போ அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து சென்னைனாவே ஒரு 3 ஸ்பின்னர் இருப்பாங்க டீமுக்குள்ள. ஹர்பஜன் சிங்லாம் எடுத்து வச்சு ஓவர் கூட ஆடாமல் ஆனால் டீமில் இருப்பார் ஸ்பின் பவுலிங்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வருஷம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனால் பிச்சை மாற்றிட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த அளவு உண்மைன்னு இன்னும் தெரியல. மேட்ச் ஆடினாதான் மேட்ச் ஆடினா சொல்லிடலாம். இப்போ அந்த மாதிரி ஜட்டேஜா கூட இருந்தாருன்னா இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா 100 அகமது தவிர ஒரு ஸ்பின்னர்னு சொல்லிட்டு எங்கள் டீமில் கிடையாது. சிஎஸ்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்டர்நேஷனல் பிளேயர் இருப்பாங்க. தோனி சேர்த்தியே பார்த்தீங்கன்னா தோனி கீழே ஒரு 4 இன்டர்நேஷனல் பிளேயர் ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் மிஸ் ஆகுது. இதுதான் என்னோட தாட்டு. சென்னைனாலே இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு ப்ராமினென்ட்டா நல்லா ஆடக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய இருப்பாங்க. சென்னை அவரு என்ன பாயிண்ட் சொல்ல வந்தாருன்னா, சென்னைனாவே ப்ராமினென்ட்டா 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பாங்க. 23 கூட பத்தேர்னா, தீக்ஷனா, டெவான் கான்வே, அது மாதிரி ஸ்ட்ராங்கான 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பாங்க. போன வருஷம் 23 பீக்கு சிஎஸ்கே ஓடாது. துஷார் தேஷ்பாண்டே பந்து போட்டா விக்கெட்டு, தீபக் சகர் பந்து போட்டா விக்கெட்டு, பத்தீர்னாவோட பீக் நம்ம அது உண்மை ஒத்துக்கணும். தீக்ஷனா நல்லா பவுலிங் போட்டாரு. டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இருந்தாரு. டெவான் கான்வே, ருத்ராஜ் எல்லாமே, அஜிங்கா ரகானே, அம்பத்தி ராய்டு. 52ல வந்த கண்ணை மூடி சுத்தினாரு. யாரோ ஒருத்தருக்கு இன்ஜுரி, அஜிங்கா ரகானே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வராரு, அவரு பாட்டுக்கு அடிச்சாரு 20 பந்து 50 மேன் ஆஃப் தி மேட்ச். எல்லா மேட்சும் அவரு மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாரு, மறுபடியும் இந்தியா டீமுக்குள்ளேயே வந்தாரு அஜிங்கா ரகானே. அது மாதிரி மேட்சுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல நடக்கும். 24ல நடக்கல. அப்புறமேட்டு வந்து ருத்ராஜ் கிட்ட கேப்டன்சி கொடுத்தாங்க, நடக்கும் எதிர்பார்த்தாங்க, ஒரு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. டேரன் மிச்சலு,
ரஞ்சி கையை டிராஃபில போட்டு தோனி திருப்பி வாங்கிட்டாரு. இல்ல அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. 25ல வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம்னு பெரிய அளவு வந்துச்சு. ரிட்டன்ஷன்லயே தப்பு பண்ணிட்டாங்க. சடேஜா 18 கோடி கொடுத்து ரிட்டர்ன் பண்ணது. அப்புறமேட்டு ருத்ராஜுக்கு 18 கோடி. ருத்ராஜ் வெளிவிட்டு எடுத்துதான் ஒரு 12 13 கோடிக்கு எடுத்து இருந்திருக்கலாம். பத்திர்னாவை ரிட்டர்ன் பண்ணது 14 கோடி 16 கோடிக்கோ. அது மாதிரி சிவம் டூபே எல்லாமே செம்ம பிளேயர் எல்லாருமே சடேஜா ஹை பிரைஸ் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணதுனால ஏலத்துல வந்து நல்ல பிளேயருக்கு போக முடியல. ஏன்னா நல்ல பிளேயர் எல்லாம் எல்லா டீமுமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுல வந்து சிஎஸ்கே வந்து பெரிய இடத்துல மாட்டினாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணாங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணல. பிராங்கா சொல்லணும்னா பவுலிங் எல்லாம் கொஞ்சம் சிரிக்குது. அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கு. சிஎஸ்கே டீம் 23 வரலும் கப் அடிச்ச டீம் வரலும் பாத்தீங்கன்னா யாருமே பேர் நல்ல பேரே இருக்கவே இருக்காது. தோனி கை காட்டுற பவுலர் நல்லா பந்து போடுவான், எப்பயுமே நல்லா பந்து போடுவான். அப்படி தோனி கை காட்டி நல்லா பந்து போடுற மாதிரி பவுலர் இருக்கிறானா, இல்ல ருத்ராஜ் நம்பி கொடுக்குற அளவுக்கு நல்ல பவுலர் இருக்கிறாரா? அவரு ருத்ராஜுக்கு தான் தெரியும் எப்படி நம்ம வந்து ருத்ராஜ் கேப்டன்சிக்கு ரொம்ப ரொம்ப மோசமா தான் பண்ண. சென்னையில வந்து ஸ்பின் ட்ராக்ல வந்து அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கே ஆடுவார். 18 ஓவர் சென்னையில ஃபாஸ்ட் பவுலர் நம்ம பார்த்ததே கிடையாது. 18 ஓவர் ஃபாஸ்ட் போடுவாங்க சென்னையில. தோனி இருக்கிற டைம்ல 12 ஓவர் 16 ஓவர்ல ஸ்பின் போடுற டீம் ருத்ராஜ் கையில வந்து 18 ஓவர் ஃபாஸ்ட் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கேப்டன்சி இஷ்யூ அப்படி இப்படின்னு ரெக்டிஃபை ஆகி மும்பை இந்தியன்ஸோட சிஎஸ்கே வந்து டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே டிரான்சிஷன் ஆகி இன்னும் ஒரு 2 வருஷம் பிடிக்கும். இந்த வருஷம் கப் அடிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா 2 வருஷம் பிடிக்கும். 2 வருஷம் பிடிச்சதுக்கு அப்புறம் நல்ல டீம் செட் பண்ணிட்டாங்க. பேட்டிங்ல டெவால்ட் பிரேவிஸ், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ், ஆயுஷ் மாத்ரே அப்படின்ட்டு சிவம் டூபே வரலும் அப்படி இப்படின்னு ஒரு 5 பிளேயர் செட் பண்ணிட்டாங்க. பவுலிங்ல கலீலு 100 அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்லயும் செட் பண்ணிட்டாங்க. அந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்டா யார் வரான்னு தெரியல, ஊர்வில் பட்டேலா அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படி இப்படின்னு காம்பினேஷன் பண்ணிட்டாங்கன்னா வச்சுங்களேன், இன்னும் 1 வருஷம் இருக்கு இந்த ஏலத்துக்கு பெரிய ஏலம் வர்றதுக்கு. பெரிய ஏலத்துக்கு வரதுக்கு முன்னாடி அடுத்த வருஷமே இந்த ரெட்டிஃபை பண்றாங்க, அடுத்த வருஷம் கப் அடிச்சிருவாங்க. பெரிய ஏலத்துல நல்லா தக்க வைக்கிற மாதிரி இந்த டைம் 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. சிஎஸ்கேக்கு பெட்டர் சான்ஸ் இன்னும் 2 வருஷம் கழிச்சு சூப்பர் டீம் அமையும். பழைய ஓஜி சிஎஸ்கே டீம் மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். இல்ல நீ ஒன்னு சொன்னது வேணா ஒத்துக்கலாம். இந்த கேப்டன்சி மெயின் தோனி தான். நீ காட்டுற தோனி பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் பாண்டே, துஷார் தேஷ்பாண்டே இந்த மாதிரி காட்டின பவுலர்லாம் இந்த பர்பிள் கேப் வாங்கிட்டு போவாங்க. போன வாட்டி இதை வந்து இவர் ட்ரை பண்ணார், கைகோ ட்ரை பண்ண, முகேஷ் சௌத்ரி அட்டை ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஸ்பின்னரை தாண்டி அவர் ஆட வச்சாங்க, அட்டை ஃப்ளாப்பு. அந்த மாதிரி தோனியில் நடந்த மேஜிக் இவர்கிட்ட நடக்க மாட்டேங்குது. அது வேணா நம்ம ஒன்று சொல்லலாம். கேப்டன்சி பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கைக்வாடுக்கு இந்த சீசன் அட்லீஸ்ட் பிளே ஆஃப் நான் ஒரு நல்ல மேட்ச்க்கு போன வருஷம் ஆடின மாதிரி ரொம்ப மோசமாடாமல் இந்த வருஷம் ஒரு பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு போனால் அடுத்த சீசன் கேப்டனாக இருப்பேன். இந்த சீசன் மோசமாக பண்ணா சஞ்சு சாம்சன் கேப்டன் ஆயிடுவாரு. இல்ல ப்ரோ, நான் இன்னொன்னு சொல்றேன். பிளம்பிங் டோனி காம்பினேஷனோட ருத்ராஜ் பிளம்பிங் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகலையோன்னு எனக்கு தோணுது. ஆமா, எனக்கு டோனி பிளம்பிங் காம்பினேஷன் என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆச்சு. ருத்ராஜ் பிளம்பிங் காம்பினேஷன் என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்கிறது என்னோட கருத்து. அது வேணா ஒத்துக்கலாம். சரி, இப்போ இன்னொன்று சொல்லுங்க. இப்போ மும்பை வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்த டைம்ல ஜெயவர்தனை மாத்தினாங்க. மார்க் போச்சர் எடுத்துட்டு வந்து 2 வருஷம் சரியான மாத்து வாங்கினாங்க. மறுபடியும் ஜெயவர்தனை கொண்டு வந்தோடனே ஒரு சீசன் பிளே ஆஃப்ஸ் போனாங்க. இப்ப இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்ல டீம் பில்ட் பண்ணிருக்காங்க. இப்போ பிளம்பிங்கே இத்தனை வருஷமா பண்றாரு, எல்லா பக்கமும் அவர் தான் பண்றாரு. சிஎஸ்கே பிரான்சைஸ் எங்க இருக்கோ அங்கங்கெல்லாம் அவர் தான் பண்றாரு. கொஞ்சம் ஓவர் ரேட்டட் ஆயிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். பிளம்பிங் அது இவரே சொல்லியிருந்தாரு, டிசி கோச்சாக இருக்க ஹேமந்த் பதானியே சொல்லியிருந்தாரு. இந்த இதில் மட்டும்தான் அவர் சென்னையில் மட்டும்தான், அதாவது ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸில் மட்டும்தான் 5 கப் வச்சு மற்ற எந்த ஃப்ரான்ச்சைஸும் கப்பே வாங்கலை. அவர் எப்படி எல்லா ஃப்ரான்ச்சைஸும் கேப்டன் கோச் பண்ணுறாருன்னு கேட்டிருந்தாரு. எனக்குமே அந்த டவுட் இருக்குது. ஆனால் தோனி அவரும் இருக்கும்போது அந்த ஒரு மேஜிக் நடந்து எல்லா பிளானும் ஒர்க் ஆச்சு. மற்ற எந்த இதுலையுமே ஒர்க் ஆகல. மேபி மாற்றலாம். எனக்கு கேட்டால் வேற நல்ல பிளேயர்ஸ் இருக்கு. கோச்சோட டோனி பெஸ்ட் கேப்டன் சொல்லலாம். டோனி இஸ் தி கிரேட்டஸ்ட் கேப்டன். நான் ஒண்ணே ஒண்ணு, நாம என்னதான் எம்ஐ ஃபேன் இருந்தாலும் வேற கருத்தெல்லாம் வேற இருந்தாலும் தோனி வந்து கேப்டன்சி பண்ண அந்த பீக்ல அந்த டைம்ல எல்லாம் எந்த பவுலர் கொண்டு வந்தாலும் சக்சஸ். பவன் நெகி ஆகட்டும், ஈஸ்வர் பாண்டே, மோகித் சர்மா, நீங்க துஷார் தேஷ்பாண்டே, பதிரானாவே அவர் இருக்கும்போது ஒரு சீசன் நல்லா போட்டாரு தோனி கேப்டன் பண்ணும்போது. இந்த மாதிரி நிறைய பவுலர் இருக்காங்க. அல்பி மார்க்ல யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்கு.
ஆனா அதுக்கப்புறம் அப்படியே அந்த டிரான்சாக்ஷன் இங்க ருத்ராஜ் கைக்வாட்ட பார்க்கவே முடியல நம்ம. ஜடேஜாட்ட கொடுத்தாங்க, ஜடேஜா மோசமா பண்ணாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட கொடுத்தோம், அவரும் மோசமா பண்றாரு. இப்போ எப்படி இது செட் ஆகும் என்னன்னே தெரியல. இந்த வருஷம் அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ் மேல போனாங்கன்னா தான் இருக்கு. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே நான் சஞ்சு சாம்சன் போயிடுவேன். அதுதான் இல்ல இன்னொன்னு சொல்றேன், ருத்ராஜுக்கும் சடேஜாவும் இருக்கிற ஈகோ கிளாஸ்னால 2 வருஷம் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் டாபிக். சிஎஸ்கே இதுல கொஞ்சம் பேக் கிளாஸ் ஆச்சான்னு நான் கேக்குறேன். ருத்ராஜ் வந்து சடேஜாவை ஒழுங்காவே யூஸ் பண்ணல. இல்ல அது வேணா நான் தான் சொல்லியிருக்கேனே, ஜடேஜா பவுலிங்கே போட விடல. 2 மேட்ச் பேட்ஸ்மேன் ஆடுறாரா பவுலரா ஆடுறாரானுங்கிற மாதிரியே இருந்தது. எனக்கு ஈகோ கிளாஸ் மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா தோனியே இதை பண்ணுவார். ஹர்பஜன் சிங் நான் தான் சொன்னேன், ஹர்பஜன் சிங் டீம்லேயே இருப்பார், ஆனால் ஓவரே தர மாட்டார் சென்னை பிச்சில். ஆனால் மேட்ச் நாங்கள் வின் பண்ணோம். அதனால எனக்கு அது ஒன்று ஈகோ கிளாஸுங்கிற மாதிரி தெரியல. அப்படி நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் டீமே இவர் கொஞ்சம் பார்ஷியலாக இருந்தார். மகாராஷ்டிரா பிளேயர்ஸாக எடுத்து உள்ளே போட்டு அந்த ஒரு தப்பு பண்ணார். நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சது. முகேஷ் சௌத்ரி, ராகுல் திரிபாட்டி, தீபக் ஹூடா, ஆயுஷ் மாத்ரே கூட நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்ல எடுத்தோன்னு கூட சொல்லலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவரு அழகா சொன்ன, அந்த தோனி இருக்கும்போது அம்பத்தி ராயுடு எடுத்துட்டு வந்தாங்க, அடிச்சாரு. அவருக்கு இன்ஜுரினோடனே ரகானே கொண்டு வந்தாரு. இத்தனை டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டு இருந்தார், கொண்டு வந்து அவர் 50 அடிக்கிறாரு. இதே ஃபார்முலா தான் கைகோட யூஸ் பண்ணாரு. தீபக் ஹூடா, ராகுல் திரிபாட்டில எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அவங்க சோபிக்கல, அடிக்கவே இல்லை, மோசமா பண்ணாங்க. ஸ்பின்னருக்குலாம் கேவலமா அவுட் ஆகிட்டு பண்ணாரு தீபக் ஹூடா. எத்தனை மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த மேட்சுக்கு ஆகல. என்ன லெவல் பேட்ஸ்மேன் ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா எந்த லெவல் பேட்ஸ்மேன், நம்ம அந்த குவாலிட்டியை செக் பண்றோம். இல்ல குவாலிட்டியா இருந்தாலும் ரகானே வந்து இல்ல ரெண்டுன்னு தானே நம்ம நினைச்சோம். முடியாது, இவன் ஏன் எடுக்கிற அன்சோல்டு மாதிரி இருக்கும் போது தானே நம்ம எடுத்தோம். அன்சோல்ட் ஆகி அதுக்கப்புறமே அது இல்லாம தீபக் ஹூடா வந்து அதுக்கு முன்னாடி சீசன் லக்னோக்கு சூப்பரா பண்ணாரு. பினிஷிங்ல வந்து அந்த பாத்துட்டு தான் எடுத்தாங்க. ஆனா இந்த சீசன் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல சென்னைக்காக. அந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, பவுலிங்ல பண்ணல இருக்கு. மேபி இதை வச்சு ஓரளவு நான் தான் சொல்றேனே, கப் அடிக்க முடியலனாலும் பிளே ஆஃப்ஸ்குள்ளையாவது கொண்டு போனா மட்டுமே. இதை வச்சு நீ பிளே ஆஃப்ஸ்ல கொண்டு போ, அடுத்த ஒரு 3 வருஷம் நீ கேப்டனா இருப்ப. இல்லையா, ஆல்ரெடி ஒரு ஸ்டார் பிளேயர் இருக்காரு, சஞ்சு சாம்சன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், சென்னை கப் அடிச்சதா இருக்கட்டும், எந்த டீமா இருந்தா எடுத்து பாத்தீங்கன்னாலுமே கப் அடிச்ச வருஷம் அந்த டீம் வந்து பினிஷரு, அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேன் சூப்பரா ஆடுவாங்க. நீங்க சென்னைக்கு பாத்தீங்கன்னாலுமே ஒரு அல்பி மார்க்ல ஆகட்டும், ஸ்மித் ஆகட்டும், ஸ்மித் டாப் ஆர்டர்ல, அதெல்லாம் பிராவோ ஆகட்டும். பிராவோலாம் இந்த மும்பைக்கு எகென்ஸ்டா ஒரு 2-3 மேட்ச்ல எல்லாம் கையிலே இருக்காத மேட்ச் எல்லாம் வந்து அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராமினென்டான ஆல்ரவுண்டர் மிஸ் பண்ணிட்டாங்க இந்த ஆக்ஷன்ல சென்னை. எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் பிரச்சனை. இப்ப அதுதான் பிரச்சனையாவே வந்து நிக்குது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹையா ஹோல்டருக்கு போயிருந்தாங்கன்னா இப்ப உங்களுக்கு பிரச்சனையே இல்ல, எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் ஆகி நான் பிளே ஆஃப்ஸுக்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிடுவேன். ஸ்ட்ரைட்டாவே பிளே ஆஃப் போவாங்கன்னு சொல்லுவேன். வேண்டாங்க எங்களுக்கு இல்ல இந்த வீடியோக்கு நான் ஒரு எண்டை கொடுக்கணும், கரெக்டான எண்டை கொடுக்குறேன். எனக்கு வந்து சிஎஸ்கே வந்து இந்த வருஷம் கப் அடிப்பாங்களான்னு தெரியல. கப் அடிச்சா சந்தோஷம், நல்லேன்னுலாம் சொல்லல. டீம் செட் பண்ணிட்டாங்க, பேட்டிங்க டாப் ஆர்டர் ஃபுல்லா செட் பண்ணிட்டாங்க, சஞ்சு சாம்சன் கொண்டு வந்துட்டாங்க. மிடில் ஆர்டரும் பவுலர்ஸ் செட் பண்ணிட்டாங்கன்னா பழைய ஓஜிஸ் பேக். ஓஜி ரோர் அப்பர் நடத்துங்க, செம்ம ஈவெண்டா இருக்கும் ஓஜி டீம் செட் பண்ணிட்டீங்கன்னா. சரி, ஓகே, வீடியோ முடிச்சுக்குவோம். மும்பை சிஎஸ்கே வீடியோ முடிச்சுக்குவோம். உங்களோட தாட்ஸை சொல்லுங்க. இது வந்து நாங்க சென்னை அண்ட் மும்பை ஃபேனா எங்களுக்குள்ள ஒரு இது இருந்ததை பார்த்து சொல்லியிருக்கோம். அதனால உங்க கருத்துக்களை சொல்லுங்க கமெண்ட்ல. முக்கியமா ஆர்சிபியோட 18 வருஷம் ஜேர்னி போடலான்னு இருக்கோம். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, போடுறோம். அடுத்த வீடியோவா ஆர்சிபி போட்டுடலாம். அதனால மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் எல்லாத்துக்கும்.